அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, அதாவது 8/10/2024 ஸ்ரீசக்தி 436வது ட்ரா. இன்னைக்கான ரிசல்ட் பார்த்தோம்னா 169. நம்ம ஏ போர்டில் 3 1 கொடுத்துருந்தோம். 1ஆம் நம்பர் ஏ போர்டில் ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு. பி போர்டில் 9 6 கொடுத்துருந்தோம். 6ஆம் நம்பர் பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா, அதாவது ஏபி போர்டில் 1 6 ஒரு சூப்பரான அருமையான வினிங் வந்திருக்கு நண்பா. அடுத்து பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் பாக்ஸ் நம்பரில் 160 கொடுத்துருந்தோம். 1ஆம் நம்பரும் 6ஆம் நம்பரும் பாஸ் ஆயிருக்கு. 190 கொடுத்துருந்தோம். 1ஆம் நம்பரும் 9ஆம் நம்பரும் பாஸ் ஆயிருக்கு. 165 கொடுத்துருந்தோம். 1ஆம் நம்பரும் 6ஆம் நம்பரும் பாஸ் ஆயிருக்கு. 195 கொடுத்துருந்தோம். இல்லை 1ஆம் நம்பரும் 9ஆம் நம்பரும் பாஸ் ஆயிருக்கு. 591 கொடுத்துருந்தோம். 9ஆம் நம்பரும் 1ஆம் நம்பரும் பாஸ் ஆயிருக்கு. 165 கொடுத்துருந்தோம். 1ஆம் நம்பரும் 6ஆம் நம்பரும் ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு. இன்னைக்கு ஏபி போர்டில் 1 6 ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு நண்பா. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இன்னைக்கு காலையில் நாம் சொல்லியிருந்த 946 பெருக்கள் 726 கால்குலேட் பண்ணோம்னா 796 இதிலிருந்து வினிங் வரலாம்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி 9ஆம் நம்பரும் 6ஆம் நம்பரும் இன்றைக்கான வினிங் நம்பர் 169. 6ஆம் நம்பர் பி போர்ட்லேயும் 9ஆம் நம்பர் சி போர்ட்லேயும் பாஸ் ஆயிருக்கு. பிசி போர்டில் ஒரு சூப்பரான அருமையான வினிங் வந்திருக்கு நண்பா. அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ட்ரா டேட் பார்த்தோம்னா 9/10/2024. ட்ரா பார்த்தோம்னா திருவோணம் பம்பர் 2024 ஓணம் பம்பர்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா பிஆர் 99. ட்ரா டைம் பார்த்தோம்னா 2 PM. சீரியஸ் பார்த்தோம்னா மொத்தம் இதில் 10 சீரியஸ் இருக்குது நண்பா. அதாவது டிஏ டிபி டிசி டிடி டிஇ டிஜி டிஹெச் டிஜே டிகே டிஎல் இதில் மொத்தம் 10 சீரியஸ் இருக்குது. டிக்கெட் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 500 ரூபா. இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 பம்பர் நடக்கும். மன்சூன் பம்பர், ரிசு பம்பர், சம்மர் பம்பர், கிறிஸ்மஸ் பம்பர், பூஜா பம்பர், கடைசியாக பார்த்தோம்னா திருவோணம் பம்பர். இப்போ ஒவ்வொரு பம்பர் கடையும் பார்த்தோம்னா ஒவ்வொரு மாதம் கேப் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா 1ஆவது மாதம், 3ஆவது மாதம், 5ஆவது மாதம், 7ஆவது மாதம், 11ஆவது மாதம் அப்படின்னு வரும். இந்த டைம் பார்த்தோம்னா 10ஆவது மாதமே கொடுத்துட்டாங்க. அடுத்து அது எப்படி வேணால் மாறு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தோம்னா 500 ரூபா. ஃபஸ்ட் ப்ரைஸ் பார்த்தோம்னா இதில் திருவோணம் பம்பர் 25 crore, அதாவது 25 கோடி. இப்போ பார்த்தீங்கன்னா எப்பவுமே ப்ரைஸ் ரேட் இன்க்ரீஸ் ஆக டிக்கெட் ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் பார்த்தோம்னா மன்சூர் பம்பர் ஆகட்டும், சம்மர் பம்பர் ஆகட்டும், பூஜா பம்பர் ஆகட்டும், ப்ரைஸ் மணி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். டிக்கெட் ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இந்த டைம் பார்த்தோம்னா ஒரே அளவு தான் கொடுத்துருக்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரேட் எவ்வளோ பார்த்தோம்னா 25 கோடி. கன்சலேஷன் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 5 லட்சம். அடுத்து பார்த்தீங்கன்னா 5 lakhs. செகண்ட் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 crore. தேர்ட் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா அதாவது 50 லட்சம். அடுத்தது ஃபோர்த் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 5 லட்சம். ஃபிஃப்த் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 2 லட்சம். சிக்ஸ்த் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 5000. செவன்த் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 2000. எயித் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 1000. நைன்த் ப்ரைஸ் பார்த்தோம்னா 500. இப்போ பார்த்தீங்கன்னா டிக்கெட் வாங்கிட்டு நமக்கு லாஸ்ட் ப்ரைஸ் அடித்தாலும் நைன்த் ப்ரைஸ் 500 ரூபா கொடுத்துருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள், ஃபஸ்ட் ப்ரைஸில் இதில் பாருங்கள், சீரியஸில் ஏதாவது ஒரு சப்போஸ் இப்போ எக்ஸாம்பிளுக்கு டிஏன்னு வச்சுக்கோங்க. டிஏவில் ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடைக்குன்னு வைங்க. மிச்சம் இருக்கிற அதாவது 9 சீரியஸ்லேயுமே கன்சலேஷன் ப்ரைஸ் 5 லட்சம் கொடுத்துருவாங்க. இதில் இப்போ 10 சீரியஸில் ஏதோ ஒரு ப்ரைஸ் அடிக்கணும் இல்லை, எது வேணால் அடிக்கலாம். இப்போ செகண்ட் ப்ரைஸ் அடிக்கலாம், தேர்ட் ப்ரைஸ் அடிக்கலாம், இல்லை ஃபோர்த் ப்ரைஸ், எதில் வேணால் வரலாம். இதில் இப்போ டிஏன்னா டிஏவில் ஒரு 10 சீரியஸ் இருக்குது. டிஏவில் ஏகப்பட்ட சீரியஸ் இருக்குது. இதில் ஒரு 10 சீரியஸ் இருக்குதுன்னு வைங்க. கன்சலேஷன் ப்ரைஸ் 5 லட்சம் பிரித்து அப்படியே கொடுத்துருவாங்க நண்பா. முயற்சி பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோலையும் பார்த்தீங்கன்னா அதாவது ஒவ்வொரு மாதத்துலேயும் நடந்த இப்போ விண்வின் ஆகட்டும், ஸ்ரீசக்தி ஆகட்டும், அதை மட்டும் தனியாக பிரித்து எழுதி நோட் பண்ணியிருப்போம். இதில் எப்படி நோட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் நடந்த இப்போ பார்த்தீங்கன்னா 2024 ஆகட்டும், 23 ஆகட்டும், 22 ஆகட்டும், ஒவ்வொரு வருஷமும் நடந்த ஒரு ட்ரா தான் வரும். ஒவ்வொரு வருஷமும் நடந்த வின்னிங்கை வச்சு இதில் பெருக்கல் முறையில் 682 இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படின்னு போட்டிருக்கிறோம். 103 பெருக்கல் 682 இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 103 பெருக்கல் 682 இதை கால்குலேட் பண்ணோம்னா 702 46. இதில் பார்த்தீங்கன்னா அதாவது கடைசியில் நம்பர் 246 நோட் பண்ணிக்கிறோம். 200
246. 2ஆம் நம்பரும் 6ஆம் நம்பரும் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு. 269. 2ஆம் நம்பர் ஏ போர்ட்லேயும் 6ஆம் நம்பர் பி போர்ட்லேயும் பாஸ் ஆயிருக்கு. ஏபி போர்டில் பாஸ் ஆயிருக்கு. 269 பெருக்கல் 682 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 269 பெருக்கல் 682 இதை கால்குலேட் பண்ணோம்னா 183 458. இதில் கடைசிலுக்கு நம்பர் 458 நோட் பண்ணிக்கிறோம். 458. 4ஆம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு. 004. 4ஆம் நம்பர் பார்த்தோம்னா 4ஆம் நம்பர் பி போர்ட்லேயும் சி போர்ட்லேயும் பாஸ் ஆயிருக்கு. 044 பெருக்கல் 682 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 044 பெருக்கல் 682 இதை கால்குலேட் பண்ணோம்னா 308. இதில் கடைசிலுக்கும் நம்ம 008 நோட் பண்ணிக்கிறோம். 008. 8ஆம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு. 282. 8ஆம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு. 282 பெருக்கல் 682 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 282 பெருக்கல் 682 இதை கால்குலேட் பண்ணோம்னா 192 324. இதில் கடைசிலுக்கும் நம்பர் 324 நோட் பண்ணிக்கிறோம். 324. 3ஆம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு. 368. 3ஆம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆயிருக்கு. 368 பெருக்கல் 682 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 368 பெருக்கல் 682 இதை கால்குலேட் பண்ணோம்னா 250 976. இதில் கடைசிலுக்கும் நம்பர் 976 நோட் பண்ணிக்கிறோம். 976. 7ஆம் நம்பரும் 6ஆம் நம்பரும் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு. 876. 7ஆம் நம்பர் பி போர்ட்லேயும் 6ஆம் நம்பர் சி போர்ட்லேயும் பாஸ் ஆயிருக்கு. பிசி போர்டில் பாஸ் ஆயிருக்கு. 876 பெருக்கல் 682 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 876 பெருக்கல் 682 இதை கால்குலேட் பண்ணோம்னா 597 432. இதில் கடைசிலுக்கும் நம்பர் 432 நோட் பண்ணிக்கிறோம். 432. 2ஆம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு. 092. 2ஆம் நம்பர் சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு. 092 பெருக்கல் 682 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 092 பெருக்கல் 682 அதை கால்குலேட் பண்ணோம்னா 627 44. இதில் கடைசிலுக்கும் நம்பர் 744 நோட் பண்ணிக்கிறோம். 744. அடுத்து பார்த்தீங்கன்னா 869 பெருக்கல் 682 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 869 பெருக்கல் 682 இதை கால்குலேட் பண்ணோம்னா 592 658. இதில் கடைசிலுக்கும் நம்பர் 658 நோட் பண்ணிக்கிறோம். 658. 6ஆம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு. 964. 6ஆம் நம்பர் பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு. 964 பெருக்கல் 682 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 964 பெருக்கல் 682 இதை கால்குலேட் பண்ணோம்னா 657 448. இதில் கடைசிலுக்கும் 448 நோட் பண்ணிக்கிறோம். 448. 4ஆம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு. 465. 4ஆம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆயிருக்கு. 465 பெருக்கல் 682 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 465 பெருக்கல் 682 இதை கால்குலேட் பண்ணோம்னா 317 130. இதில் கடைசிலுக்கும் நம்பர் 130 நோட் பண்ணிக்கிறோம். 130. 0 பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு. 605. 0 பார்த்தோம்னா பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு. 605 பெருக்கல் 682 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 605 பெருக்கல் 682 அதை கால்குலேட் பண்ணோம்னா 412 610. இதில் கடைசிலுக்கும் நம்பர் 610 நோட் பண்ணிக்கிறோம். 610. 6ஆம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு. 662. 6ஆம் நம்பர் ஏ பி ரெண்டுலேயுமே பாஸ் ஆயிருக்கு. 662 பெருக்கல் 682 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 662 பெருக்கல் 682 இதை கால்குலேட் பண்ணோம்னா 451 484. இதில் கடைசிலுக்கும் 484 நோட் பண்ணிக்கிறோம். 484. நண்பா இந்த நம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் நண்பா. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா திருவோணம் பம்பர் பிஆர் 99 ட்ரா நம்பரையும் ஓல்டு செல் டீம் வச்சு அதாவது கெஸ்ஸிங் எப்படி எடுக்கலாம் ஓணம் பம்பரா திருவோணம் பம்பரோட கெஸ்ஸிங். ஏ போர்டில் 3 5, பி போர்டில் 6 2, சி போர்டில் பார்த்தீங்கன்னா 1 0. அடுத்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பாக்ஸ் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா 3 5, பி போர்டில் 6 2, சி போர்டில் 1 0. பெஸ்ட் பாக்ஸ் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். அதாவது 361. அடுத்து பார்த்தீங்கன்னா 520, 561. அடுத்து பார்த்தீங்கன்னா 521, 320, 321. அடுத்து பார்த்தீங்கன்னா அதாவது 165, 125, 065. அடுத்து பார்த்தீங்கன்னா 023, 651. அடுத்தது 231. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட 5 நம்பர் முயற்சி செஞ்சு பாருங்கள் நண்பா. 361, 521, 023, 125. அடுத்து பார்த்தீங்கன்னா 651. அடுத்தது ஏபி போர்டு, பிசி போர்டு, ஏசி போர்டு. ஏபி போர்டில் பார்த்தீங்கன்னா 36, 52, 56, 32, 65. அடுத்து பார்த்தீங்கன்னா பிசி போர்டில் பார்த்தீங்கன்னா 61, 20,
அடுத்து பார்த்தீங்கன்னா 21 60 06. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏசி போர்டில் பார்த்தீங்கன்னா 31 50 51 30. அடுத்தது 05. ஆல் போர்டில் பார்த்தீங்கன்னா 40. நன்றி நண்பா. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா. நன்றி நண்பா.